யாருக்கும் இல்லாத சலுகை இந்த சீமானுக்கு மட்டும் எப்படி? இந்நேரம் இவர் இடத்துல வேறு யாராவது இருந்தால் இவ்வளோ சுதந்திரமாக வெளியே சுற்றிட்டு இருப்பாங்களா என்ன? நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கும்போது சீமானை மட்டும் ஏன் விட்டு வச்சுருக்காங்க? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஒரு கட்சி தலைவர்னா என்ன வேணால் பேசலாம்னு இருக்கா என்ன? சீமான் இவ்வளோ நாள் அரசியல் தலைவர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தார். இப்போ காவல்துறையினரையும் ரொம்ப அபத்தமாக பேசிகிட்டு இருக்காரு. இவருக்கு வரைமுறையே இல்லையா? அவர் பேசாத சர்ச்சையும் இல்லை, ஆபாசமும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் சீமானை இன்னும் விட்டு வச்சிருக்காங்க? எதுக்காக அவரை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்னு தான் தெரியல. மாநில அரசு, ஒன்றிய அரசு, காவல்துறை எல்லாமே இவர் பேசுகிற சர்ச்சை ஆபாசங்களுக்கு ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இவர் பேசாத பேச்சா இல்லை இவர் செய்யாத தவறுகளா? ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை. இவரோட குற்றங்களை லிஸ்ட் போட ஆரம்பித்தோம்னா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம தமிழக முதல்வரை ஒரு அப்பனுக்கு பிறந்தவரான்னு கேட்டிருக்காரு. ராஜீவ்காந்தியை கொன்னதே நாங்கள் தான் வெக்கப்பட வேண்டிய விஷயத்த பெருமையாக நெஞ்ச நிமித்து சொல்கிறாரு. பத்திரிகையாளர்கள் முன்னாடி செருப்பை தூக்கி காட்டுறாரு. அவங்க மண்டையை உடைச்சிருவேன்னு மிரட்டுறாரு. ஒரு ஐடி விங்கே கையில் வச்சுக்கிட்டு இவரை எதிர்த்து யார் பேசினாலும் அவங்கள சோசியல் மீடியால அசிங்கமா பேச வைக்கிறாரு. யாருமே இவரை கட்டுப்படுத்தவே முடியலையே. கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகமே இல்லாம தான் சீமான் அரசியல் செய்துட்டு வராரு. சொந்த கட்சியில் இருக்கவங்கள கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. முன்னாடி ஏன் தம்பி ஏன் தங்கச்சின்னு உருகி பேசிட்டு அவங்களுக்கு பின்னாடி பிசுறு மசுறுன்னு ரொம்ப அசிங்கமாக பேசுறதெல்லாம் இவருக்கு மட்டுமே கை வந்த கலை. இவர் மேலே இல்லாத வழக்குகளே இல்லைன்னு சொல்லலாம். நேரடியாக ஒரு பெண் இவர் மேலே பாலியல் வழக்கும் போட்டிருக்காங்க. சுற்றி இவ்வளோ சிக்கலை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ சுதந்திரமாக இருக்க முடியும்? எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு நபர் இப்படி பேசவே முடியாது. பொது வெளியில் இந்த மாதிரி நடந்துக்க முடியாது. ராஜீவ்காந்தி கொலையை பற்றி பேசும்போதே இவர் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம் பாஞ்சிருக்கணும். ஆனால் அது நடக்கலை. இப்போ கூட தன் மேலே 130 கேஸ் இருக்குன்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. நியாயமாக பார்த்தா இது அவமானப்பட வேண்டிய விஷயம். இது கூட பெருமையாக பேசுகிறாரு. உன்னால் முடிஞ்சதை செய். பெருசாக என்ன பண்ணிடுவா? கேஸ் போடுவியா? போட்டு பாரு. ஏற்கனவே என் மேலே 130 கேஸ் இருக்குது. ஏதாச்சும் எஃப்ஐஆர் காப்பி என் வீட்டுக்கு வந்தால் என் வீட்டில் 5 குப்பை தொட்டி இருக்குது. அதை கிழிச்சு போட்டு போய்கிட்டே இருப்பேன். எவனும் என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் பேசிட்டு சுற்றுறாரு. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் காப்பி ஒரு குப்பையாம். யாராவது இப்படி பேசுவாங்களா? வேறு யாராவது இப்படி பேசினா சும்மா தான் விட்டுருவாங்களா? டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ்னு என் கட்சியில் நிறைய படித்த பிள்ளைங்க இருக்காங்கன்னு பெருமையாக சொல்லிப்பாரு சீமான். ஆனால் அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், பாலியல் குற்றங்கள் இதில் தான் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க. குறிப்பாக சோஷியல் மீடியா அப்யூசஸில் நாம் தமிழர் கட்சியினர் தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தவறான வழக்குகளில் ஜெயிலுக்கு போயிட்டு வர எல்லா குற்றவாளிகளும் சீமானத்தான் முதல்ல வந்து சந்திக்கிறாங்க. யார் எந்த மொழியில் இவரை பற்றி தப்பாக பேசினாலும் அந்த நபர் யாராக இருந்தாலும் சரி, சமூக ஊடகங்களில் அவங்களை அவமானப்படுற அளவுக்கு செஞ்சு விட்டுருவாங்க சீமானோட ஐடிவி. அந்த அளவுக்கு ட்விட்டர், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், குறிப்பாக யூடியூப்ல அதிகமான சப்போர்ட் வச்சிருக்காரு. கோடி காசு கொடுத்து இவ்வளோ பெரிய ஐடிவிங்க தன்னோட எதிரிகளை அவமானப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காகவே உருவாக்கி வச்சிருக்காரு சீமான். இவர் ஒரு சாதி வெறியர்னு கூட சொல்லலாங்க. தான் ஜாதியை சேர்ந்தவர் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி அவரை முன்னிலைப்படுத்தி பெருமையாக பேசுறது தான் இவரோட வேலையே. கொள்கை பிடிப்பே கொஞ்சம் கூட கிடையாது. இப்போ ஒரு பேச்சு பேசினா 6 மாதம் கழிச்சு அதே வேற மாதிரி பேசுறது. உதாரணமாக திமுக கட்சி வாரிசு அரசியல் பண்ணுறாங்கன்னு கலைஞர் கருணாநிதி, முதல்வர் மு க ஸ்டாலின் இவங்களை பற்றி ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணி திட்டி அந்த குடும்பத்தையே ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறாருல. ஆனால் ஏன் பாமக கட்சியை சேர்ந்த ராமதாஸ், அன்புமணி ராமதாஸை பற்றி இவர் பேச மாட்டேங்கிறாரு? அங்கேயும் வாரிசு அரசியல் தானே நடக்குது. ஆனால் ஏன் பேசலை? ஏன்னா ஜாதி தான் காரணம். பெருசாக வேறு என்ன காரணம் இருந்துட போகுது சொல்லுங்கள்? இப்போ கூட எஸ்பி வருண்குமார் கூட நடந்த பிரச்சனையில் சீமானும் அவர் கட்சி தொண்டர்களும் எஸ்பி வருண்குமார் மேலேயும் அவர் குடும்பம் மேலேயும் வன்மத்தை கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. வன்மம் மட்டுமா கொட்டுறாங்க, கொலை மிரட்டலும் எடுத்திருக்காங்க. தொடர் மிரட்டல்களால் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக எஸ்பி வருண்குமாரும் அவரது மனைவியும் எக்ஸ் வலைத்தளத்திலிருந்து தற்காலிகமாக விலகியும் இருக்காங்க. சரி, இது இதோட முடியும்னு பார்த்தா தொடர்ந்து சீமான் எஸ்பி வருண்குமாரை சீன்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா சீமான் எஸ்பி வருண்குமார் விஷயத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காருன்னு தெளிவாக தெரியுது. நீ ஐபிஎஸ்னா அதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாமல் திமுகவுக்கு ஐடிவிங்க செயல்படாத. அப்படி திமுகவுக்கு வேலை செய்கிறதா இருந்தால் உன் வேலையை ரிசைன் பண்ணிடு. என்கிட்ட மோதணும்னு நினச்சா நேருக்கு நேரம் என்கிட்ட வா, மோதி பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு மாவட்ட எஸ்பி கிட்டேயே சவால் விடுறாருன்னா இவருக்கு எங்கிருந்து இவ்வளோ தைரியம் வருது? பொது வாழ்க்கையில் இருக்க யாருமே இவ்வளோ வன்மத்தோட வக்ரத்தோட இருந்து நாம் பார்த்துருக்கவே மாட்டோம். இப்படி இவர் பேசுகிற பேச்சுக்களை கேட்டு சட்டமும் அமைதியாக இருக்குது, காவல்துறையும் அமைதியாக இருக்குது, தமிழக அரசு, ஒன்றிய அரசு எல்லாருமே ஏன் சீமான் விஷயத்தில் மௌனம் காக்குறாங்கன்னு தான் தெரியல. இத்தனைக்கும் எந்த விதமான பதவியிலையும் இவர் இல்லை, ஆட்சியிலையும் இல்லை, அதிகாரத்திலும் இல்லை. ஆனாலும் இவ்வளோ செல்வ செழிப்போட மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படின்னா இவருக்கு பணம் எங்கிருந்து வருது? வெளிநாட்டில இருந்து இவருக்கு பணம் வர்றதா சொல்கிறாங்க. அதை பற்றியும் யாரும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கும் ஈடி ரைடு வருதுங்க, ஆனால் இவருக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது. அது ஏன்?
இவரோட தவறுகள் சர்ச்சைகள் எல்லாம் ஏன் சட்டத்தின் பார்வைக்கு வரவே மாட்டேங்குது? ஏன் யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? நீதித்துறையும் இவரை கடுமையாக தண்டிக்க மறுக்கிறது ஏன்? நியாயப்படி பார்த்தா ஒரு காவல்துறை அதிகாரியான எஸ்பி வருண்குமாரை அவர் குடும்பம் வரைக்கும் இழுத்து அவதூறு பரப்பிட்டிருக்காங்க சீமானும் அவரது நாம் தமிழர் தொண்டர்களும். அப்படி இருக்கும்போது இதுக்கு ஒட்டுமொத்த காவல்துறையை பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா? சீமான் மறுபடியும் இது போல அவதூறு பரப்பி பேசாத மாதிரி ஏதாச்சும் தரமா செய்திருக்க வேண்டாமா? ஆனா அப்படி எதுவும் நடக்கலையே. ஏன்? சீமானை பார்த்து அவ்வளோ பயமா என்ன? இதுல இருந்து என்ன தெரியுது? சீமானுக்கு பின்புலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. ஆனா அந்த பின்புலம் என்ன அப்படிங்கறதா இங்க கேள்வியே. இந்த கேள்விக்கும் பதில் இல்லாம இல்லைங்க. அவர் பிஜேபியோட பி டீம், அதனால தான் மாநில அரசு அவர் மேல கை வைக்க பயப்படுறாங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் இதுவும் ஒரு பெரிய மர்மமா தான் இருக்கு. ஆக மொத்தம் யாருக்கும் பயப்படாம சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்க சீமானுக்கு மாநில அரசும் சரி எப்போ கடிவாளம் போட போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.